Hi, I'm TK. Welcome back to TP Verbro UCG Net Exam 1 Words பார்த்துட்டு வரோம். Paper 2 American and Other Non-British Literature Part 1. Question number 1. Who discovered America in 1492? 1492 அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கொலம்பஸ், ஆப்ஷன் பி வாஸ்கோ ட காமா, ஆப்ஷன் சி கேப்டன் ஹூக், option D, none of the above. Correct answer is option A, Columbus. Question number 2. Who is the father of American poetry? அமெரிக்கனுடைய போய்ட்ரிக்கு தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹெலன் ஃப்ரையண்ட், ஆப்ஷன் பி ஜேஎஃப் ஹூஃபர், ஆப்ஷன் சி வாஷிங்டன், ஆப்ஷன் டி none of the above. Correct answer is option A, William Helen Friant. Question number 3. Who has been called the romancer of the sea? romancer of the sea னு யாரை அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் எஃப் ஹூப்பர், ஆப்ஷன் பி எட்கர் ஆலன் போ, ஆப்ஷன் சி வாஷிங்டன், ஆப்ஷன் டி டபிள்யூசி ஃப்ரையாண்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் F. Hooper. Question number 4. The Forlorn Letter is a seminal short story by. செமினல் ஷார்ட் ஸ்டோரி இருக்குது, அதோட டைட்டில் தான் த ஃபொர்லாயின் லெட்டர். இது யாரால் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஜேஎஃப் ஹூஃபர், ஆப்ஷன் பி ஆண்டன் செக்கோவ், ஆப்ஷன் சி எட்கர் ஆலன் போ, ஆப்ஷன் டி வாஷிங்டன் ஐர்விங். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எட்கர் ஆலன் போ. Question number 5. Who is the writer of such poems? The Raven, The Haunted Palace, The Conqueror Worm, The Bells and To Helen. இந்த 5 போயம்ஸையும் எழுதுன யாருன்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எமர்சன், ஆப்ஷன் பி மெல்வில், ஆப்ஷன் சி போ, ஆப்ஷன் டி ஜேஎஃப் ஹூப்பர். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி போ. Question number 6. Who is the father of American Transcendentalism? Transcendentalism means ஆழ்நிலை. அமெரிக்கனுடைய டிரான்சென்டலிசத்துக்கு ஃபாதர் யார், தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மெல்வில், ஆப்ஷன் பி த்ரோ, ஆப்ஷன் சி போ, ஆப்ஷன் டி எமர்சன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி எமர்சன். Question number 7. Who said nature is a greater and more perfect art? நேச்சருங்கிறது ரொம்ப கிரேட்டராகவும் ரொம்ப சிறந்த ஒரு கலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் சொன்னான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எமர்சன், ஆப்ஷன் பி த்ரோ, ஆப்ஷன் சி வால்ட் விட்மேன், ஆப்ஷன் டி வாலஸ் ஸ்டீவன்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி த்ரோ. Question number 8. Which one is not work by Hawthorne? ஹவுத்ரோனால் எழுதப்படாத ஒரு ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ த ஸ்கார்லட் லெட்டர், ஆப்ஷன் பி தி ஹவுஸ் ஆஃப் தி 7 கேபிள்ஸ், ஆப்ஷன் சி த பத்திடேல் ரொமான்ஸ், ஆப்ஷன் டி பில்லி பட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி பில்லி பட். Question number 9. Who declared Edgar Allan Poe to be always and for all lands a great lyric poet? It means அனைத்து நிலங்களுக்கும் எப்போதும் ஒரு பெரிய பாடல் கவிஞர் யார் என்று டிக்ளேர் மீன்ஸ் அறிவிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ டிஎஸ் எலியட், ஆப்ஷன் பி டபிள்யூபி ஈட்ஸ், ஆப்ஷன் சி WH Aden, option D D-Law Mer. Correct answer is option B W.B. Yeats. Question number 10. Who wrote the seminal book Nature? செமினல் புக் நேச்சர், இயற்கையை பற்றி யார் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வால்ட் விட்மேன், ஆப்ஷன் பி எட்கர் ஆலன் போ, ஆப்ஷன் சி எமர்சன், ஆப்ஷன் டி த்ரோ. Correct answer is option C, Emerson. Question number 11. Thoreau's masterpiece Walden is divided into.
த்ரோவோட தலை சிறந்த ஒரு ஒர்க்கை வேர்ல்டுங்கிற ஒர்க்கை டிவைட் பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 10 சாப்டர்ஸ் 10 சாப்டர்ஸாக டிவைட் பண்ணுறாங்களா? ஆப்ஷன் பி 15 சாப்டர்ஸ், ஆப்ஷன் சி 18 சாப்டர், ஆப்ஷன் டி 20 சாப்டர்ஸ். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 18 சாப்டர்ஸ். கொஸ்டின் நம்பர் 12. Who is the narrator in Melville's Moby Dick? மெல்வில்ஸோட மோபி டெக் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை எழுதின நெரேட்டர், அதாவது கதை எழுத்தாளர், ஸ்டோரி ரைட்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கேப்டன் அஹாப், ஆப்ஷன் பி எலிஜாக், ஆப்ஷன் சி இஸ்மாயில், ஆப்ஷன் டி கேப்ரியல். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ்மாயில். கொஸ்டின் நம்பர் 13. Who himself classified his tales as grotesque, arabesque and ratiocinative? தம்முடைய கதைகள் எப்படி வகைப்படுத்துகிறாரு? விகாரமாகவும், கிளம்சி, பெயிண்டிங் ஒர்க் மேட் பை ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி, பூப்பின்னல் வேலைப்பாட்டில் ஒப்பனை செய்யப்பட்ட சித்திர வேலையாக இருக்குதா? லிட்ரே மென்சுரா அப்படின்னா என்ன மீனிங்? விகிதாசாரமாக இருக்குது. இந்த மாதிரி தனக்குத்தானே கிளாசிஃபை பண்ணிக்கிறாரு, வகைப்படுத்துகிறாரு. யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எட்கர் ஆலன் போ, ஆப்ஷன் பி எமர்சன், ஆப்ஷன் சி மார்க் ட்வைன், ஆப்ஷன் டி த்ரோ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ எட்கர் ஆலன் போ. Question number 14. Who wrote such a seminal essays, Self-Reliance, The Oversoul, The American Scholar? Potential for Future Growth, எதிர்கால வளர்ச்சிக்கு வாய்ப்புள்ள, அந்த மாதிரி ஒர்க்கை தான் என்ன சொல்லுவாங்க? செமினல்னு சொல்லுவாங்க. செமினல் எஸ்ஏஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ், தி ஓவர்சோல், தி அமெரிக்கன் ஸ்காலர்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கு எல்லாத்தையுமே எழுதுறது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எமர்சன், ஆப்ஷன் பி வால்ட் விட்மன், ஆப்ஷன் சி எட்கர் ஆலன் போ, ஆப்ஷன் டி மார்க் ட்வைன். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ எமர்சன். கொஸ்டின் நம்பர் 15. Who wrote the essay Civil Disobedience? சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்னு ஒரு எஸ்ஸே எழுதினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எமர்சன், ஆப்ஷன் பி த்ரோ, ஆப்ஷன் சி வால்ட் விட்மன், ஆப்ஷன் டி எட்கர் ஆலன் போ. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி த்ரோ. கொஸ்டின் நம்பர் 16. Who is the principal character in Melville's Moby Dick? மெல்வில்ஸ்ங்கிறவர் மோபி டெக்னு ஒரு ஒர்க்கை எழுதியிருக்கிறாரு. அதில் பிரின்சிபல் கேரக்டர் மீன்ஸ் ப்ரைமரி மீன்ஸ் முக்கிய கதாபாத்திரம் மெல்வில்லோட மோபி டெக்கில் உள்ளவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கேப்டன் அஹாப், ஆப்ஷன் பி இஸ்மாயில், ஆப்ஷன் சி கேப்ரியல், ஆப்ஷன் டி none of the above. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கேப்டன் அஹாப். கொஸ்டின் நம்பர் 17. Who wrote the poem Huck Selwyn Maffelry? ஹக் செல்வின் மவுஃப்ரலே அப்படிங்கிற போயத்தை எழுதினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வேலா ஸ்டீவன்ஸ், ஆப்ஷன் பி ராபர்ட் ஃப்ரோஸ்ட், ஆப்ஷன் சி எஸ்ரா பவுண்ட், ஆப்ஷன் டி டிஇ ஹல்ம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எஸ்ரா பவுண்ட். கொஸ்டின் நம்பர் 18. Which one is not by Ernest Hemingway? எர்னஸ்ட் ஹெமிங்வேயால் எழுதப்படாத ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தி சன் ஆல்சோ ரைசஸ், ஆப்ஷன் பி மென் வித்தவுட் விமன், ஆப்ஷன் சி a farewell to arms, ஆப்ஷன் டி தி சில்வர் கார்ட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி தி சில்வர் கார்ட் in the year 1926. Question number 19. Which one is by Robert Frost? ராபர்ட் ஃப்ராஸ்டால் எழுதப்பட்ட ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ A Boy's Will, ஆப்ஷன் பி நார்த் ஆஃப் பாஸ்டன், ஆப்ஷன் சி மவுண்டைன் இன்டர்வல், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ்.
Correct answer is option D, all of the above. Question number 20. Patterson, a famous American poem, is written by option A, William Howells, William, option B, Wallace Stevens, option C, Langston Hughes, option D, E. Cummings. Correct answer is option A, William Howells William. Question number 21. The poem Chicago is written by option A, Ezra Pound, option B, E. Cummings, option C, Hal Sandburg, option D, Harold William. Correct answer is option C, Harold Sandburg. Question number 22. Which one is not a novel by William Faulkner? William Faulkner-ஆல எழுதப்படாத நாவல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தி சவுண்ட் அண்ட் த ஃபியூரி, ஆப்ஷன் பி, ஆஸ் ஐ லே டையிங், ஆப்ஷன் சி, தி கிரேட் ஹேட்ஸ்பை, ஆப்ஷன் டி, லைட் இன் ஆகஸ்ட். Correct answer is option C, The Great Gatsby in the year 1925. Question number 23. Who is the narrator in F. Scott Fitzgerald's novel The Great Gatsby? F. Scott's Fitzgerald's novel The Great Gatsby-ஓட narrator, கதை எழுத்தாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஹேட்ஸ்பை, ஆப்ஷன் பி, நிக், ஆப்ஷன் சி, புச்சானன், option D, none of the above. Correct answer is option B, Nick. Question number 24. Robert Frost's a famous line, good fancies make good neighbors appears in. நல்ல பயணங்கள் நல்ல அண்டை நாடுகளை உருவாக்குகின்றன. இந்த லைன் எங்கே அப்பியர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தி டெத் ஆஃப் தி ஹையர் மேன், ஆப்ஷன் பி, மெண்டிங் வால், ஆப்ஷன் சி, தி கிஃப்ட் அவுட் ரைட், ஆப்ஷன் டி, none of the above. Correct answer is option C, The Gift Outright. Question number 25. Who is the central figure in O'Neill's The Hairy Ape? The Hairy Apeங்கிற ஒர்க்கில் O'Neillோட சென்ட்ரல் ஃபிகர், அதாவது மத்திய எண்ணிக்கையில் உள்ள ஒரு ஃபிகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, மெல்ட்ரட், ஆப்ஷன் பி, ஆங்க், ஆப்ஷன் சி, தி செக்ரட்டரி ஆஃப் IWW, ஆப்ஷன் டி, none of the above. Correct answer is option B, Young. Today we completed American and other non-fictitious literature part 1, American 1 words 25 complete. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.